கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கும்படி நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வழிபாடும் வாழ்க்கையும். ஓய்வு நாளில் ஆலய வழிபாட்டில் நம் உடலையும் உள்ளத்தையும் ஒடுக்கி இருக்கின்ற நாம் ஆலயத்திற்கு வெளியே அதனையே தொடர்கிறோமா, அல்லது ஆராதனை முடிந்துவிட்டது என்று எண்ணி ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடன் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்றோமா? எனக்கு பிரியமானவர்களே, இதனை நாம் சிந்திக்க இந்த நாளிலும் கூட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மக்கள் வழிபாட்டையும் வாழ்க்கையையும் வெவ்வேறாக பார்த்து அதன்படியே வாழ்ந்து வந்தனர். அதாவது ஆலயத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை தங்கள் வாழ்க்கைக்கும் மனித நேயத்திற்கும் கொடுக்க தவறினர். ஆலயத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும் ஒரு இடமாக கருதாமல் அதனை ஒரு சடங்காச்சாரத்தை நிறைவேற்றுகின்ற இடமாகவே கருதி வந்தனர். இதனைத்தான் ஆண்டவர் இயேசு கண்டித்து ஆலயத்திற்கும் வழிபாட்டிற்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் சுய சரீரத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று போதித்தார். சுய சரீரத்தை ஆலயத்தைப் போல பரிசுத்தமாய் காத்து கொண்டால் மட்டுமே நமக்குள் தேவன் வாசம் செய்ய முடியும். நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆலய வழிபாட்டில் புதிய ஆவியையும் புதிய வாழ்வையும் பெற்றுக்கொண்ட நாம் தனித்து வாழ முடியாது. நாம் பெற்றவைகளை பிறரிடத்தில் வெளிப்படுத்துவதிலும் பகிர்ந்து கொள்ளுதலிலுமே நாம் கடவுளிடம் வழிபாட்டில் பெற்றுக்கொண்டவைகள் முழுமையடைகின்றது. வழிபாட்டில் பங்கெடுக்கின்ற நாம் வழிபாட்டையும் வாழ்க்கையையும் தனித்தனியே பிரித்து விடாதபடி நான் தான் கடவுளுடைய ஆலயம், வழிபாட்டின் மூலம் கடவுள் எனக்குள் வாழ்கின்றார், அதனை பிறருக்கு குணநலன்கள் பண்புகள் இவைகளின் மூலமாக வெளிப்படுத்துவதிலும் பகிர்ந்து கொள்வதிலுமே தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும் என்கிற சிந்தனையை இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே அது போன்ற சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள கடவுளிடத்தில் எந்த அளவுக்கு நாம் பிரியமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கின்றோமோ அதனை நமக்குள்ளே நாமும் வளர்த்து பிறருக்கும் அதனை பகிர்ந்து கொடுத்து அதன் வழியே கிருபைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. கடவுள் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளையுமாய் கர்த்தர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் சடங்காச்சாரமான வாழ்க்கை வாழாதபடி பரிசுத்தத்தையும் நீதியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாதபடி அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க பிறரிடத்திலே எங்களுடைய ஒழுக்கமான நன்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை காட்ட அதன் வழியாக உமது நாம மகிமைப்பட தேவன் தாமே உதவி செய்யும்படி இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தியானம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.